2.5 கிலோ கணக்கு 2 அண்டர் ½ கிலோ மேக்ஸ். வணக்கம் நண்பர்களே. அவள் சந்தைக்கு வந்ததும் 2 முதல் 3 வாடிக்கையாளர்கள் வண்டியின் முன் வந்து நின்றார்கள். எனக்கு 3/4 கிலோ தக்காளியும் 1/2 கிலோ வெங்காயமும் கொடுங்கள். அம்மா கமலா, எனக்கு 1/4 கிலோ வெண்டைக்காயும் வேண்டும். பவுனா பாவ் போன்ற வார்த்தைகளை கமலா பலமுறை கேட்டிருக்கிறாள். ஆனால் அவை அவளுக்கு என்றுமே புரிந்ததில்லை. யாராவது உதவுவார்களா என்று கமலா சுற்றிலும் பார்த்தாள். அப்போது அவள் கண்களில் லட்சுமி தென்பட்டாள். கமலா, எனக்கு 1 கிலோ வெங்காயம் வேண்டும். கூடவே ஒரு பாவ் பட்டாணியும் கொடு. ஐயோ, நீங்களுமா அக்கா? இந்த ஆதா பவுனா பாவ் போன்ற வார்த்தைகளை கேட்டு என் தலை சுற்றுகிறது. ஓ, நான் உனக்கு விளக்குகிறேன். இந்த உருளைக்கிழங்கை பார். இந்த ஒரு உருளைக்கிழங்கை நான் 2 சம பாகங்களாய் பிரித்தால் இந்த ஒரு பாகத்தை நாம் என்னவென்று அழைப்போம்? அக்கா, அது பாதி என்று எனக்கு தெரியும். நான் அவ்வளவு மோசமானவள் இல்லை. ஆனால் அதை எப்படி எழுத வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுங்கள். நான் ஜமுனா அத்தையிடம் இதை பற்றி கூற வேண்டும். சரி, பாதி என்றால் 2 சம பாகங்களில் ஒரு பாகம் என்று நமக்கு தெரியும். அதனால் முதலில் ஒரு கோடு வரைவோம். கோட்டின் கீழே மொத்த பாகங்களையும் கோட்டின் மேலே நாம் குறிப்பிடும் பாகங்களின் எண்ணிக்கையையும் எழுதுவோம். எனவே ஒரு பாகத்தை பற்றி மட்டும் குறிப்பிடும்போது நான் 1/2 என்று எழுதுவேன். இப்போது இந்த 2 பாதிகளையும் மீண்டும் 2 சம பாகங்களாக பிரிப்போம். அதை எப்படி எழுதுவோம்? மொத்தம் 4 பாகங்கள் உள்ளன. அதில் ஒரு பாகத்தை குறிப்பிடும்போது மேலே 1 மற்றும் கீழே 4, அதாவது 1/4 அல்லது 1/4 பகுதி என்று கூறலாம். அதேபோல் அதை 4 பாகங்களாக பிரித்து 3 பாகங்களை எடுத்தால் அதை 4/3 பாகங்கள் எனலாம். 3/4 அல்லது 3/4 என்று சொல்லலாம். அக்கா, இது கேட்க நன்றாக இருக்கிறது. ஆனால் காய்கறி விற்க இது எப்படி எனக்கு உதவும்? அட பைத்தியக்காரி, கொஞ்சம் பொறுமையாக சொல்வதை கேள். இப்போது நீ 1/2 கிலோ தக்காளி விற்க வேண்டும். அதை எப்படி வியாபாரம் செய்வாய்? 1 கிலோ என்றால் 1000 கிராம். அப்படியானால் 1000 கிராமை பாதியாக பிரிக்க வேண்டுமானால் எவ்வளவு வரும்? அக்கா, 500 கிராம். இது எனக்கு தெரியும். இந்த பவுனா பாவ் பற்றி சொல்லுங்கள். 1/4 பகுதி மற்றும் 3/4 பகுதி பற்றி நான் உனக்கு சொன்னேனே, அதுதான் பாவ் மற்றும் பவுனா. நாம் 1000 கிராம்களை 4 சம பாகங்களாக பிரித்தால் ஒவ்வொரு பாகமும் 250 கிராம் இருக்கும். அதாவது 1000 கிராமில் 1/4 பகுதி 250 கிராம். இது பேச்சு வழக்கில் ஒரு பாவ் என்று அழைக்கப்படுகிறது. அதேபோல் 1000 கிராம் அல்லது 1 கிலோவின் 3/4 பகுதி 750 கிராம் என்றால்? அக்கா, 3/4 கிலோ. இப்போது எனக்கு எல்லாம் புரிகிறது. கமலா தன்னம்பிக்கை பெற்றாள். அப்போது உரத்த குரலில் ராம்சரண் 1.5 கிலோ கேரட்டும் 2.5 கிலோ முள்ளங்கியும் கேட்டு வந்தார். ராம்சரண் பாபு, ஏதோ அவசரத்தில் இருப்பது போல உள்ளதே. மார்க்கெட்டில் இருந்து கிளம்பி ரயிலை பிடிக்க வேண்டுமா? என்ன கிண்டலா? தேத் என்றால் 1.5 கிலோ, அதாவது 1 கிலோவும் 500 கிராமும். அதேபோல் தாய் என்றால் 2.5, அதாவது 2 கிலோவும் 500 கிராமும். அக்கா, இந்தாங்க ராம்சரண் பாபு, நீங்கள் கேட்ட 1.5 கிலோ கேரட் மற்றும் 2.5 கிலோ முள்ளங்கி. வீட்டில் முள்ளங்கி சப்பாத்தி செய்யும் போது சொல்லுங்கள், நாங்களும் சாப்பிட வருகிறோம். அக்கா, உங்கள் 2.5 கிலோ மூளை இன்று என் மானத்தை காப்பாற்றி விட்டது. இப்போது ஒப்புக்கொள்கிறாயா கமலா? கணிதத்துடன் நட்புடன் இருந்தால் வாழ்க்கை எளிதாகிவிடும்.